தேனி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஆளுக்கு 50 கால் பண்ணால் இந்த யூடியூபர்லாம் வராங்க, கால் பண்ணால் அந்த மனுஷன் எடுக்கவே மாட்டாப்ப. இப்படி சைடில் எப்படி சொல்ல பார்த்தீங்களா? ஜங்ஷனு. நீங்கள் தானே சுதந்திர தினம்? இன்றைக்கி சுதந்திரம் தரோம், ஆனால் எனக்கு சுதந்திரமே இல்லைங்க. இன்றைக்கி காண்டு ஏற்றிட்டாப்புலங்க. இன்றைக்கி எடுக்க போகிற வீடியோவில் ஒரு வச்சு செய்ய போகிறோம். வெய்கிட்ட விட்டு ஒன்றப்பேன். இன்னும் 5 மினிட்ஸில் வர்றதா சொன்னாங்க. அப்படியே கூட கேமரா அவன் பக்கம் நான் திருப்புறேன். காலையில் 7:30க்கு வந்தேன். இந்த ஆள் வரவே மாட்டேங்கிட்டாப்புல. கிரி உன்னோட சிசியா அப்போ நான் எப்படி இருப்பேன்? உனையமாக தானே இருப்பேன். பார்த்தீங்களா? ஒரு டைலாக் விட்டாப்புல. ஃபஸ்ட்டு அங்கேனா ஹெட்டு வரைக்கும் வரும். ஹெட்டு அங்கே வரும். அதான் ஃபுல்லாக தெரியும். இதுனா பாதி தான் வரும். அப்படியே வா சைஸா அப்படியே மூவ் பண்ணுவோம். சைஸாக மூவ் பண்ணுமா? இல்லை ஸ்டாப் பண்ணிட்டேன். தெரியல ஒரு சைஸ். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அங்கே கண்டினியூ பண்ணிக்கிறோமா? இந்த ஆள் எதுக்கு இங்கே கூட்டு போகிறாரு தெரியுமா? ஒரு நிமிஷம் அங்கே பாருங்களேன். இல்லை ட்ரெயின் வருதுங்க, வந்துருச்சு. நம்ம திங்கிறதுல ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணிட்டேன். நீ செகண்டா போகிறது தான் நம்ம ஃபுல்லாக வீடியோ காட்ட போகிறோம். ட்ரெயின் வந்துருச்சு. ஏன்னா அந்த சைடு வந்துருமோ? அந்த சைடு தான் அங்கே இறங்கி மேலே சுற்றி வருவாங்க. தப்பு பண்ணிட்டோமே கிரி. லோக்கலில் இருந்துட்டு நமக்கே தெரில. ட்ரெயினில் போகிறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை. சவுண்டு பார்த்தீங்களா? அங்கே இருக்காங்க. அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக பிக்கப் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க. வருவாங்க. யாருன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். அவங்க வந்தால் தான் தெரியும். இங்கே கேர்ள்ஸாக வராங்களே, ஆனால் நம்மகிட்ட வர்றது பாய்ஸ் தான். நம்ம மூவி விசிட் பண்ண வரல மணி, அவங்கள விசிட் போடி ஆண்ட போகுது. ட்ரெயின் வந்தது போயிடுச்சு, ஆனால் எங்கள் ஆளுகளை காணோம். யாருன்னு பார்ப்போம், கெஸ் பண்ணுவோம். அது போட்டு கெஸ் பண்ணுவோம். வந்துட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இல்லையா ஒரு கேங்காக வருவான்னு பார்த்தேன். ஒரு பேக்கு நிறைய வச்சிட்டோம். ரொம்ப டயர்டில் இருக்காங்க போல். ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டுறாங்க. அவங்களுக்கு கன்னடா தெலுங்கு தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அவங்களும் வீடியோ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வீடியோ ஆரம்பிச்சதுனால அவங்களும் வீடியோ ஆரம்பிச்சிட்டாங்க. சரவணன் கூப்பிட்றேன். ஸ்டாப் பண்ணிடுவா சரவணண்ணா? இல்லை வேணாம், சரவணன் கட் பண்ணி. இப்போ அவங்க வர்றது தான் நம்மளுக்கு மெயின். அவங்க பிளாக் போட்டுக்கிறாங்க பாருங்க. நான் எவ்வளோ நேரம் மனுஷன் வீட்டில் ஜூமா போட்டுருவான். அவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா தெரியுறேண்ணா. நல்லா தெரியுறேன். அவங்க வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏதாவது பேசி விடு அப்படின்னு பண்ணி சொன்னாப்புல. என்ன பேசுன்னு தெரியல. ஆட்டோ பாண்டி கூப்பிட்றாரு. ஆட்டோ பாண்டியா? இந்த அட்டன் பண்ண வேணாம், கோச்சுக்காதீங்க, எடுக்கலன்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் அவங்க வராங்க, ஒரு ஹக் போட்டுக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ என்ட்டு. வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க.
வெல்கம் டு வேர்ல்டு த்ரில்லர். இன்றைக்கி என்னென்னா ஃப்ரெண்ட் பில்டிங் வந்து இது எடுக்கணும் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அது இன்றைக்கி எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காண்டி வந்தோம். இதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணார். யாருன்னா நேம் என்ன ப்ரோ? ஜஸ்ட் கால் மீரே அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் கர்நாடகா பெங்களூரில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க சேனல் வந்து லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நான் உங்களை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறேன் உள்ள, ஓகேவா? சரி, ஓகே. ஜஸ்ட் கால் மீரே இவர் தான். அவருக்கு தமிழும் தெரியும், தமிழும் பேசுவார். ஸோ ப்ரோ, மை ஃபேன்ஸா? ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா மேட்ரு என்னன்னாக்கா, நான் பெங்களூர்காரன். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து இவர் கிரி ப்ரோ வேர்ல்டு த்ரில்லர் சேனல். ஸோ ரொம்ப நல்லா வீடியோ பண்ணுறாரு. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த லொக்கேஷனுக்கு வந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கோஸ்ட் ஹண்ட் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் நடக்கும்ன்ட்டு. ஸோ ப்ரோ நிறைய நடக்கும் ப்ரோ. ஆமாவா? ஓகே. பேய் நடக்கும், நாய் நடக்கும், நம்மளும் நடப்போம், ஓடுவோம். சரி ப்ரோ, ஓகே, வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ப்ரோ, ஸ்டார்ட். ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ அந்த ஊருக்கு? ಹೌದು ಬ್ರೋ, ಇದೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಈ ಊರಿಗೆ ಬಂದಿರೋದು. ನನಗೆ ಈ ಲೊಕೇಶನ್ ಪರ್ಸ್ನಲಾಗಿ ಇಷ್ಟ. ಸೊ ಅದರಿಂದ ಈ ಲೊಕೇಶನ್ನಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಮಾಡಿ ಬ್ರೋ. ಏನೋ ಮಿಂಚ್ತು ಹೆಡ್ ಅಲ್ವಾ? ಹೆಡ್. ಓಕೆ, ನೋಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇದಲ್ಲದೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲೀಗಲ್ ಆ್ಯಕ್ಟಿವಿಟೀಸ್ ತುಂಬ ನಡೆಯುತ್ತೆ. ಅದರಿಂದ ಈ ಲೊಕೇಶನ್ ತುಂಬ ರೆಸ್ಟ್ರಿಕ್ಟೆಡು ಮತ್ತು ರಿಸ್ಕ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ ನಮಗೆ. ನಾವಾದರೂ ಬಿಡಲಿಲ್ಲ, ಬಂದರೆ ವಿಡಿಯೋ ಮಾಡೋಣ ಅಂತ. ಬ್ರೋ ಎಸ್ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಇದಾ? ಹಾಂ, ಓಕೆ. லைட்டு ஸ்லோ பண்ணிக்கணும். வெளிச்சத்தில் லாங் சவுண்டு ப்ரோ, லாங் டிரைவிங். அது ஆரன் பைக் ஆரன். ஆ, ಓಕೆ. ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಲೊಕೇಶನ್ ಹತ್ರ ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ಅಂತ. அதாவது நானும் முதல் தடவை இங்கே வரேன் ப்ரோ. இங்கே ஒன்றும் நான் வீடியோ பண்ணலை. ಸೊ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಫಾರೆಸ್ಟ್ ಒಳಗಡೆ ಇರೋದು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಲೊಕೇಶನ್. ಬ್ರೋ, ಹಾಂ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಲೊಕೇಶನ್ನು ಹಾಂ ಏನಕ್ಕೆ ಬಿಟ್ಟೋದ್ರು? ಐ ಮೀನ್ இவ்வளோ பெரிய லொக்கேஷன் ஏன் விட்டாங்க? அதுதான் எனக்கும் புரியல. பட் இந்த ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிக்கல் காலேஜ் வந்து கேரளாவில் கட்டுறதுனால விட்டுட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. இதுதான் காரணம். ஆனால் இங்கே நடக்கிற ஹைடு விஷயம் எதுவுமே வரல. ಸೊ ನಾನು ಕೇಳೋದಕ್ಕೆ ಆನ್ಸರ್ ಅವ್ರು ಏನು ಮಾಡೋದು ಅಂದರೆ, ಈ ಓನರ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೇರಳದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾಲೇಜ್ ಕಟ್ಟಿದ್ದಾರಂತೆ. ಸೊ ಅದರಿಂದ ಇದನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಇಲ್ಲಿ ತುಂಬ ಸೂಸೈಡ್ಸ್ ಎಲ್ಲ ನಡೆದಿದೆ. ಬ್ರೋ, ಹೌ ಮೆನಿ ಗೋಸ್ಟ್ ಯು ಕ್ಯಾಪ್ಚರ್ಡ್? அதாவது இது பில்டிங் வெளியே நின்று வேணால் பார்த்துருக்கேன்.
செகண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமாம், ஓகே. ஒரு தடவை இதை ஃபுல்லாக பார்த்துடலான்றதுக்காண்டி நான் உங்கள் கூட வரேன். இதுதான் நான் முத தடவை இந்த இடத்துக்கு வரேன். ಓಕೆ ಬ್ರೋ. ಸೊ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಆ ಕಡೆಯಿಂದ ಅವರು ನೋಡಿದಾರಂತೆ. ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್ ಅವರು யாரு? ಸೊ ಸಮಥಿಂಗ್ ಸೌಂಡ್ ಹ್ಯಾಪೆಂಡ್. ಏನೋ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತು. ಯಾರು ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? நாய் குலைக்குது. டாக் சவுண்டு. ಡಾಗ್ ಸೌಂಡ್ Don't panic. Bro, ஓகே. ஸ்டெப் இந்த சைடு. okay. ಇನ್ನೊಂದು ಯೂಟ್ಯೂಬರ್ ಬಂದು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಟೋಟಲ್ ಆಗಿ 9 ಘೋಷಣೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಈ ಬಿಲ್ಡಿಂಗಲ್ಲಿ. 9 ಆತ್ಮ ಇದೆ ಅಂತ. ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋರು, ಕೊಲೆ ಆಗಿರೋರು. ಕೇರ್ಫುಲಿ ಬ್ರೋ. இடங்களாக தான் நடக்குது. ಫುಲ್ ಸ್ಟೋನ್. ಸೂಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡಿರೋರು ಮತ್ತು ಕೊಲೆ ಆಗಿರೋರು ಅಂಥವರೆಲ್ಲ ಟೋಟಲ್ ಆಗಿ 9 ಆತ್ಮನ ಕವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಈ ಲೊಕೇಶನಲ್ಲಿ. இங்கே போயிட்டு வந்துடுவோமா? இங்கே போயிட்டு எப்படி லாஸ்ட் போகலாம்? ಓಕೆ. ಅವರು ಆ ಕಡೆ ಹೋಗಿ ಈ ಕಡೆ ಹೋಗೋಣ ಬ್ರೋ ಅಂದರು. ஹெட் ஆஃப் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ಓಕೆ ப்ரோ ಬ್ರೋ ಹಿಯರ್ ಆಲ್ಸೋ பயங்கரமாக இருக்கு. பட் இதே மாதிரி 3 இருக்கு ப்ரோ. யாரு? சவுண்டு கேட்குது. கைஸ் லிசன், சவுண்டு கேட்குது. அது அழுகுதா என்ன பண்ணுது ப்ரோ? ட்ரைனிங்கா? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಸಮಥಿಂಗ್ ಡಿಫ್ರೆಂಟ್ ಲೈಕ್ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಾ? லைட்டாக கேட்குது. ಕೇಳಿಸ್ತಿದೆಯಲ್ಲ? ம், ಕೇಳಿಸ್ತಿದೆಯಾ? ಒಂಥರ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. சவுண்டு ப்ரோ. ನಾಳೆಲ್ಲ ಅಲ್ತಿದೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಮ್ಮ ಲೊಕೇಶನಲ್ಲೆಲ್ಲ ಆ್ಯಕ್ಚುಲಿ ವಾಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್, ಆಲ್ ಲೊಕೇಶನ್ಸ್ டாக். ஆனால் ಡೋಂಟ್ ಪ್ಯಾನಿಕ್ ಬ್ರೋ, ಡೋಂಟ್ ಶೌಟ್, ಡೋಂಟ್ ಶೌಟ್, ಡೋಂಟ್ ಶೌಟ್ ಬ್ರೋ, ಡೋಂಟ್ ಶೌಟ್, ಡೋಂಟ್ ಪ್ಯಾನಿಕ್, ಡೋಂಟ್ ಅಫ್ರೇಡ್. தெரிஞ்சிச்சா? ஐ எம் ஹியர், நோ ஃபியர், அவ்வளோதான். ஓகே. பேசுகிற மாதிரி இருக்கு. ವಾಯ್ಸ್ ಬರ್ತಿದೆ, ವಾಯ್ಸ್ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ಯಾರಾದರೂ ಇಲ್ಲಿದ್ದೀರಾ? ನಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಬ್ರೋ ಸಾರಿ ಫಾರ್ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್. தமிழ் டிரான்ஸ்லேட். யாராவது அங்கே இருக்கீங்களா? எனது நண்பர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் உங்களை எதுவும் பண்ண மாட்டார், என்னன்னு விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தார். ஏதாவது உங்களுக்கு பதில் சொல்லணும்னா ரே யூடியூப் சேனல்காரர் தான் அவருக்கு ஏதாவது சொல்லலாம். ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನಂತಂದರೆ ನಾವು ತಮಿಳ್ನಾಡು ಸೈಡ್ ಇರೋದ್ರಿಂದ ಅವ್ರ ಹತ್ರ ನಾನು ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸೊ ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ದೀನಿ. ಬಟ್ இவங்க பேசுகிறது கன்னடம் உங்களுக்கு புரியுதா? ಸೊ ನಾನು ಮಾತಾಡೋ ಕನ್ನಡ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆಯಾ? ಅರ್ಥ ಏನಾದರೂ ಆದರೆ ನಮಗೆ ಅವಾಗೇ ಸೌಂಡ್ ಮಾಡೋದಲ್ಲ, ಅಲ್ಲ ಏನಾದರೂ ಸೌಂಡ್ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ? கேட்குது ப்ரோ. ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾನು ಮಾತಾಡೋದು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ಬ್ರೋ. ಯು ಕ್ಯಾನ್ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮೈ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್. அப்போ இவங்க பேசுகிறது உங்களுக்கு புரியுது. அப்போ நாங்கள் இந்த ஃபுல் பில்டிங் சுற்ற போகிறோம். ஏதாவது
ನಾವು ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಹೆಲ್ಪ್ ಬೇಕಾದರೂ ಮಾಡಿಕೊಡ್ತೀರಿ, ಸರಿನಾ? ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಗೆ ನಾವು ಯಾವುದೇ ರೀತಿ ತೊಂದರೆ ಮಾಡೋರಲ್ಲ. ಸೊ ನೀವು ನಮ್ಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಿ. ಓಕೆ ಬ್ರೋ, ಯು ವಿಲ್ ಸಿ ಬಿಲ್ಡಿಂಗ್. ஃபுல் ದೊಡ್ಡ ಲೊಕೇಶನ್ ಫ್ರೆಂಡ್ಸ್, ரொம்ப பெருசு. இது சுற்றி ஓகே உள்ளே போகலாம். ಸ್ಲೋಲಿ ಬ್ರೋ, ಸ್ಲೋಲಿ. ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅವರು ಯಾರೋ ಕೆಳಗಡೆ ಹೋದಂಗೆ ಅನಿಸ್ತಂತೆ, ಅದರಿಂದ ಓಡಿ ಬಂದವ್ರೆ. ಬ್ರೋ ಕೂಲ್, ಡೋಂಟ್ ಪ್ಯಾನಿಕ್ ಬ್ರೋ. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ಸೊ ಶ್ಯಾಡೋ ಥರ ಏನೋ கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நீங்கள் பேசணுமா? சவுண்ட்ஸ் தான் கேட்குது. ಓಯ್ ಸೌಂಡ್ ಬರ್ತಿದೆ. ಸೌಂಡ್ಸು ಆಚೆಯಿಂದ ಕೇಳಿಸೋ ಥರ ಫೀಲ್ ಬ್ರೋ. ಫ್ರಮ್ ಔಟ್ಸೈಡ್ ಲಿಸನಿಂಗ್ ಸೌಂಡ್ಸ್, ಹಿಯರಿಂಗ್ ಸೌಂಡ್. ಯಾರಾದರೂ ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? ಹಿಂಗೆ கீழே போயிட்டு இதே படிக்கிட்டு இன்னொன்று இருக்குது, அதிலே ஏறி. போ லாஸ்ட். ಓಕೆ ಹಾಂ ಹಾಂ. ಸೌಂಡ್ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ನಾವು ಆಚೆ ನೋಡೋಕ್ಕೆ ಹೋದ್ವಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಬಟ್ ಇಲ್ಲಿ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಲಿಲ್ಲ. ಬ್ರೋ 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 ಪ್ಲೀಸ್. அதான் சொன்னேன்ல ப்ரோ, ವಾಚ್ ಕೇರ್ಫುಲಿ ಡೌನ್. ಓಕೆ சவுண்ட். எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? சவுண்டு வருது ப்ரோ. ಬ್ರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇಲ್ಲೇನೋ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಸೌಂಡ್ ಬರ್ತಿದೆ. ಸೊ ನೋ ಒನ್ ಇಯರ್ ಬಟ್ ಸೌಂಡ್ ಕಮ್ಮಿಂಗ್. ನಮ್ಮ ಹಿಂದೆನೇ ಏನಾದರೂ ಫಾಲೋ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ ನೀವು? ನಮಗೆ ಸೌಂಡ್ಸ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ಸೊ ಅವರು ನಾವು ಬಂದಿರೋದು ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಗಿಲ್ವಾ ಅಂತ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆಗಲಿಲ್ಲ ನಾವು ಬಂದಿರೋದು? ಬ್ರೋ ಲೈಕ್ ಸೌಂಡ್ ಅಲ್ಲ ಬ್ರೋ, ಯು ಅಬ್ಸರ್ವಿಂಗ್ ಪಾರ್ಟಿ ವಾಯ್ಸ್. ಓಲ್ಡ್ ಏಜ್ ವಾಯ್ಸ್. ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇಲ್ಲೇನಂತಂದರೆ ಒಂದು ಮುಟ್ಕಿ ಆಗೋ ಥರ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ. ಕ್ಲಿಯರಾಗಿ ನೀವು ಕೇಳಿಸ್ಕೊಂಡ್ರೆ ನಿಮಗೆ ಕ್ಲಿಯರಾಗಿ. ನನಗೆ ಬಂದപ്പോൾ ಎಲ್ಲಾನೇ இருந்தது, செவரு ಫುಲ್. ಅವ್ರು ಬಂದವಾಗ ಎಲ್ಲ ನೀಟಾಗಿತ್ತಂತೆ, ಬಟ್ ಇವಾಗ ಇಲ್ಲ. ಹೌ ಮಚ್ ಇಯರ್ಸ್ ಹ್ಯಾಪನ್ ಯು ಕಮ್ಮಿಂಗ್ ಇಯರ್? 5 years. ಸೊ 5 ವರ್ಷ ಮುಂಚೆ ಬಂದವಾಗ ಅಬಾಂಡೆಂಡ್ ಓನ್ಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್. ವಾಟ್? ಅಬಾಂಡೆಂಡ್ ಬಿಲ್ಡಿಂಗ್, ಬಟ್ ಇಟ್ ಇಸ್ ಆಲ್ ನೀಟ್. ನೀಟಾக இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. ಅಂದರೆ ಅವ್ರು 5 ವರ್ಷ ಮುಂಚೆ ಈ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಬಾಂಡೆಂಟ್ ಆಗಿದೆ. ಅಬಾಂಡೆಂಟ್ ಆಗಿ ತುಂಬ ವರ್ಷ ಆಗಿದೆ, ಬಟ್ 5 ವರ್ಷ ಮುಂಚೆನೂ ಬಂದಿದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ನೋಡೋಕ್ಕಂತ. ಸೊ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಏನಂತಂದ್ರೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, 5 years ಮುಂಚೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವಾಗ ಎಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ನೀಟಾಗಿತ್ತು, ಇವಾಗ ತುಂಬ ನೋಡಿ ಹಿಂಗಾಗಿದೆ. நான் வர்றப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு, இப்போ தான் இன்னும். ஸோ சவுண்ட் ಬರ್ತಾ ಇದೆ. இங்கிட்டு போவோம் ப்ரோ. திஸ் சைட்? திஸ் சைடா. ஓகே, ஸ்டெப் அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பயப்படுற பையன் இப்படி ஒரு வீடியೋ எடுக்கிறது ಆಶ್ಚರ್ಯ. ಬೈಕ್ ಅಂದರೆ ಅವ್ರಿಗೆ ತುಂಬ ಭಯ ಅಂತೆ. ಆ ಥರ ಹುಡುಗ ನಾನು ಇವಾಗ ಈ ಥರ ವೀಡಿಯೋ ಎತ್ತಿರೋದು ನನಗೆ ಆಶ್ಚರ್ಯ ಅಂತಿದ್ದಾರೆ ಅವರು. ಸ್ಟೆಪ್ಪು. ಓಕೆ,
ಏನೋ ಸೌಂಡ್ ಬಂತು ಬ್ರೋ, ஏதோ கேட்குது. ಏನೋ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತು ಫ್ರೆಂಡ್ಸ್. ಅದೇ விசில் ஏதோ கொலை பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது ப்ரோ. ಬ್ರೋ ಇಲ್ಲ ನೋ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ದಟ್ ಸೈಡ್. ಬ್ರೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನಂತಂದರೆ ನಂದು ತುಂಬ ಇಂಗ್ಲೀಷ್ ನನಗೆ ಮಾತಾಡೋಕೆ ಬರಲ್ಲ, ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅವ್ರ ಹತ್ರ. ಸೊ ನೀವೇನು நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கன்னடம், தமிழ், இங்கிலீஷ் ஏதோ வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ಸೊ ಯಾಕಂದರೆ ಏನಾಯಿತು ಬ್ರೋ? ಬ್ರೋ ವಾಟ್ ಹ್ಯಾಪನ್? அங்கே யாரோ சவுண்டு கேட்டுது. ಕಮ್ ಬ್ರೋ, ಕಮ್ ಯಾರೋ ಸೌಂಡ್ ಮಾಡ್ದಂಗೆ ಅನಿಸ್ತಂತೆ ಅಲ್ಲಿ. நம்ம நடக்கும்போது பின்னாடி யாரோ நடந்து வர்ற மாதிரியே இருக்கலாம். ಹೌದು, உங்களுக்கு அப்படி தோணுதா? சேம் ஃபீலா? ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லு ஒரே ஹால், ಎಕೋ ಕೇಕ್. எக்கோ. நம்ம உள்ளே வேணால் போய் பார்க்கலாமா? சவுண்டு வருது. எப்படி கேப்சர் ஆகிருக்கும்? லிசன் டு கைஸ். அப்படி ஏதாவது உங்களுக்கும் தட்டுப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட். ಸೊ ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನೀವು ಏನಕ್ಕೋ ಸೌಂಡ್ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ, ನೀವು ಇದ್ದೀರಾ ಅಂತ ನಮ್ಗೆ ಕನ್ಫರ್ಮಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ. ಬಟ್ ನೀವೇನಾದರೂ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಾವು ಅಂಥವ್ರಲ್ಲ, ನಿಮ್ಗೆ ಯಾವುದೇ ರೀತಿ ತೊಂದರೆ ಆಗಲ್ಲ. ಸೊ ನೀವು ಆ ಥರ ತಿಳ್ಕೊಬೇಡಿ, ನಮಗೂ ಏನೋ ತೊಂದರೆ ಮಾಡಬೇಡಿ. ನೀವು ನನಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸಿದ್ರೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನು ಹತ್ರಕ್ಕೆ ಬಂದು ನೀವು ಮಾತಾಡೋಕ್ಕಿದ್ರೆ ನಾನು ರೆಡಿ, ನಿಮ್ಮನ್ನು ಫೇಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ ನಾನು ರೆಡಿಯಾಗಿದ್ದೀನಿ. ஸோ ನಿಮ್ಮ ಏನಾದರೂ ப்ராப்ளம் ಇದ್ದರೆ ನನ್ನ ಹತ್ರ ತಿಳಿಸ್ಕೊಡ್ಬೋದು. அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும். ரெஸ்பான்ஸ் ப்ளீஸ். ஸோ புரிஞ்சிச்சு, மீன்ஸ் புரிஞ்சது. ஷீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மை லாங்குவேஜ். இது ஹாலா? ಫ್ರೆಂಡ್ಸ್, இப்போ இங்கேருந்து தானே வந்தோம். ಅವ್ರಿಗೆ ನಾನು ಮಾತಾಡೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. ಅಲ್ಲ, அங்கேருந்து தான் வந்தோம். அங்கேயே சவுண்டு கேட்குது. யாரும் இல்லை. ಅಲ್ಲಿಂದನೇ ಬಂದಿದ್ದೀರಿ, ಅಲ್ಲಿ ಸೌಂಡ್ ಬರ್ತಿದೆಯಲ್ಲ, ಹೆಂಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. சாய் வேறு வழி இல்லை, அவங்க சப்டைட்டில் கொடுத்தாலும். எஸ். ஓ, அதே ப்ரோ, பேக் சைடு சவுண்ட். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் தான். ஒய், யாரு? ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ ಇಲ್ಲಿ? ಬ್ರೋ, ಹಾಂ, ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? ಆಲ್ರೆಡಿ ಇಯರ್ ಇದ್ದಾರೆ, ಹಾಂ. ಕನ್ಫರ್ಮ್. ವಿ ನೀಡ್ ಟು ஐ திங்க் செகண்ட் ஃப்ளோரோ. ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್. ஓகே, யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களை தேடி வரணும் அவசியம் இல்லை. நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னா. ಸೊ ನಿಮ್ಗೇನಾದರೂ ಸಹಾಯ ಬೇಕಂದ್ರೂ, ನಿಮ್ಗೇನಾದರೂ ಆಸೆ ಇದ್ರೂ ನಮಗೆ ನೀವು ತಿಳಿಸ್ಕೊಡ್ಬೋದು. ನಾವು ನಿಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋಕ್ಕೆ ರೆಡಿ. ವಾಟ್ ಬ್ರೋ, ವಿ ಆರ್ ಹೆಲ್ಪಿಂಗ್ ಹರ್. ஹெல்பிங். ஓகே. நம்ம நண்பர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் ஏதாவது ரிப்ளை பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் என்ன விஷயம்ட்டு. நாங்கள் மேலே போகலாமா? ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ದೀರಿ. ப்ரோ, டேபிள் ப்ரோ ஆல்ரெடி நான் பயந்துவேன். ಲೊಕೇಶನ್ ನೋಡಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಎಲ್ಲಿ ಸೈಟ್ ಇದೆ. ಡೋಂಟ್ ಶೌಟ್, ಡೋಂಟ್ ಪ್ಯಾನಿಕ್.
ಸೈಲೆಂಟ್. ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅವರು ಆ್ಯಕ್ಚುಲಿ ತುಂಬ ಭಯಸ್ಥರು. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏನೋ ವಾಯ್ಸ್. ಬಂದಿದ್ದೀರಾ ನೀವು? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ ப்ரோ? ஆஸ்கர் யூ ஆர் ஹியர்? கீழேயா? நம்ம கிட்டியே இருக்கிறாங்களா? நம்ம ಹತ್ರನೇ ಇದ್ದಾರಾ ಅಂತ ಕೇಳು. நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களா? ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರನೇ ಇದ್ದೀರಾ? அப்போ அந்த வயசானவங்க ஒரு கிடிச்சா? ಹೌದು, ಅದೇ ವಯಸ್ಸಾಗಿರೋರ ಸೌಂಡೇ. ಸೌಂಡ್ ಕೇಳಿ. ஏதாவது பேசலாம். நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியுது தானே? ಸೊ ನಾವು ಮಾತಾಡೋದು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ಏನಂತಂದರೆ ಅವ್ರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. நம்ம முன்னாடி வர முடியுமா கேளுங்க ப்ரோ. ஓகே. ನೀವು ನಮ್ಮ ಎದುರುಗಡೆ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ? நீங்கள் எங்கள் முன்னாடி கொஞ்சம் வர முடியுமா? நாங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ಸೊ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳಬೇಕು. ನೀವು ನಮ್ಮ ಮುಂದ್ಗಡೆ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ? சின்ன கேள்வி கேட்கணும். ಸೊ ಚಿಕ್ಕ ಕ್ವಶನ್ಸೇ ಕೇಳಬೇಕು ಅಂದ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಸೊ ಅದರಿಂದ ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರಕ್ಕೆ, ಇಲ್ಲಾಂದರೆ ನಮ್ಮ ಮುಂದ್ಗಡೆ ಬಂದರೆ ನಾವು ಆ ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳಿಬಿಡ್ತೀರಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನೀವು ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣಿಸ್ಕೊಂಡ್ರೂ ಓಕೆ. ನಾವು ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿರೋದಕ್ಕೆ ನಮಗೊಂದು ಸ್ಯಾಟಿಸ್ಫ್ಯಾಕ್ಷನ್ ಇರುತ್ತೆ. ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி தெளிவாத்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது என்னன்னு ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. ஓகே, அர்த்தம் தெரிஞ்சால் ஓகே தான். ನಾನು ಕೇಳಿದ್ರೆ ಅದ್ರಲ್ಲಿ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ, ನನಗೆ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಬಟ್ ಅವರು ப்ரோ நம்ம கீழேருந்து வர்றப்போ உங்களுக்கு சவுண்டு, பைக் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. நிறைய பேர் உள்ளே வர மாதிரி. அப்போ தான் தெரிஞ்சது தூரமாக ಹೈವೇ. ஹைவே ரோடு. ಓಕೆ ಓಕೆ ಬ್ರೋ, ಓಕೆ. ಅಂದರೆ ಅವರು ಬೈಕ್ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆಯಲ್ಲ, ಈ ಟೈಮಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೂರದಲ್ಲಿ ಹೈವೇ ಇದೆ. ಸೊ ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಬೈಕ್ ಸೌಂಡ್ ಕೇಳಿಸ್ತಿದೆ ಬ್ರೋ. ಅದು ಏನು ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಬೇಡಿ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಬ್ಯಾಟ್ ಬ್ರೋ, ಬ್ಯಾಟ್ ಪಾಸಿಂಗ್ ಎವ್ರಿ ಲೊಕೇಶನ್. ಡಾಗ್ ಬ್ಯಾಟ್ ಸೌಂಡ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಇಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆ ಅಂದರೆ ತುಂಬ ಬಿಸಿಲು ப்ரோ. ஸோ ப்ரோ, இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்கோம். ப்ரோ ஆக்சுவலி என்ன தெரியுமா ப்ரோ, ஆக்சுவலி என்ன தெரியுமா, ಲೊಕೇಶನ್ ಬಂದು ரொம்ப பெருசு, ரொம்ப ಆರಾರಾಗಿ இருக்குது. ಲೊಕೇಶನ್ ಬಂದು ತುಂಬ ಆರಾರಾಗಿದೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. ತುಂಬ ಸೌಂಡ್ಸ್ ಬರ್ತಿದೆ. ரொம்ப த்ரில்லாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெஸ்ட்டு. பார்த்துட்டு வரேன். யாராக இருக்கீங்களா? ಸೊ ಅವರು ಆ ಕಡೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಏನಾಯಿತು ಬ್ರೋ? ಏನಕ್ಕೆ ಹಂಗೆ ಸ್ಟಕ್ ಆಗಿದ್ದಾರೆ ಬ್ರೋ? ಏನಾಯಿತು ப்ரோ? உங்களுக்கு தெரியுதா ಯಾರದು? யாரு ப்ரோ? நகருது ப்ரோ. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நகருது ப்ரோ. ಕಮ್ ಫಾಸ್ಟ್. ಸ್ಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಅಲ್ಲಿ ಏನೋ ಹೋಯ್ತು ಬ್ರೋ. பார்த்தீங்களா? என்ன இது ப்ரோ? ஒயிட் கலர் ಇದೆ ಫ್ರೆಂಡ್ಸ್. ಅದು வயசானவங்க நடந்து போன மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் வயசானவங்க
இன்னும் கீழே போகணும். ಯಾವ ಕಡೆ ಇದಾ அதான் ಸೌಂಡ್ ಬಂತಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಸೌಂಡ್ ಮಾಡ್ತಾ அங்கே இருந்ததே இவ்வளோ நேரம் சவுண்ட் வந்ததா? அங்கே இருந்ததே இவ்வளோ நேரம் சத்தம் வந்திருக்கு போல. ಗೊತ್ತಿಲ್ಲ ಬ್ರೋ, ಕ್ಲೋಸ್ಲಿ ಬಂತಲ್ಲ, ಕ್ಲೋಸ್ಲಿ ಹಿಯರ್ಡ್ ಅಂದರೆ ಅಲ್ಲಿಂದನೇ ಸೌಂಡ್ ಬಂದಿರೋದು ಇವಾಗ ಗಂಟ ಅಂತಾರೆ. இது ಈ ಕಡೆನಾ? ಓಕೆ கீழே வந்தாச்சு. ಎಲ್ಲಿ ಕಾಣಿಸಿರೋದಿಲ್ಲ ಇಲ್ಲಿ ஓ அங்கே இருந்தது. ನಾವು ಅಲ್ಲಿದ್ರಲ್ಲ, இருங்க, நம்ம இருந்த இடத்த நான் காட்டுறேன். ನಾವಿದ್ದಿದ್ದು ಇಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆ ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು. ಇಲ್ಲಿ ಯಾರೋ ಇದ್ರಿ ಇವಾಗ ನಾವು ನೋಡಿದ್ರಿ ಕ್ಲಿಯರಾಗಿ. ಇನ್ನೊಂದ್ಸರಿ ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ಸೊ ಇವಾಗ ನಮ್ಮ ಕಣ್ಮುಂದೆ ಬರೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ನಾವು ಅಲ್ಲಿ ಮೇಲ್ಗಡೆಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿದ್ರಿ. ஏதாவது பதில் சொல்லுங்க. இந்த இடம் தான். ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಾನು ಮಾತಾಡೋದು. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇಲ್ಲೇ ನಿಂತಿದ್ರು, ಇಲ್ಲಿಂದ ಯಾವ ಕಡೆ? ಈ ಕಡೆ. ಹಾಂ ಯಾರು ಇಲ್ಲ ಬ್ರೋ, ನೋ ಒನ್ ಇಯರ್. லிங்க் ரோடு போயா போனால் லாஸ்ட்டாக காடு தான் இருக்குது. ಅಂದರೆ ಫಾರೆಸ್ಟ್ ಇದೆ, ಹೋದ್ರೆ ಫಾರೆಸ್ಟ್ ಇರುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಬ್ರೋ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ತುಂಬ ದೊಡ್ಡದು, ಹಾಂ ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால நம்ம வர்றதுக்குள்ளேயும் டைம் பிடிச்சிச்சு. ஸோ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಬಂದು ತುಂಬ உங்களுக்கு ಟೈಮಿಂಗ್ன்றதுலாம் ಇಲ್ಲ. ಹೌದು, ನೋ ಟೈಮಿಂಗ್ ಬ್ರೋ. ಶಿ ಕ್ಯಾನ್ ಅಂದರೆ ಸೆಕೆಂಡ್ಗೂ ಶಿ ಕ್ಯಾನ್ ರಿಫ್ಲೆಕ್ಟ್ ದೇರ್ ಹಿಯರ್ ಪವರ್ಸ್, ಮೋರ್ ಪವರ್ಸ್. அது உண்மைதான். ரொம்ப பெருசாக இருக்காது சினிமாவில் வர்ற மாதிரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கலாம். ಹೌದು. ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಏನಂತಂದರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ವೈಟ್ ಕಲರಾಗಿ ಏನೋ ನೋಡಿದ್ರೆ ಶ್ಯಾಡೋನ, ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿಂದ ಈ ಕಡೆ ಮೂವ್ ಆಯಿತು. ನಾವು ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ 3ನೇ ಫ್ಲೋರಲ್ಲಿದ್ದರೆ ಬರೋ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಅವ್ರು ಇದ್ದಿಲ್ಲ. ನಾವು ನೋಡಿದ್ರೆ ಕ್ಲಿಯರಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಫ್ರೆಂಡ್ಸ್, ವೀಡಿಯೋದಲ್ಲಿ ರೆಕಾರ್ಡ್ ಆಗಿದೆ, ಕನ್ಫರ್ಮಾಗಿ ಆಗಿದೆ. ಸೊ ನಾವು ಇವಾಗ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇದೀರಂತಂದರೆ, ಇಲ್ಲೆಲ್ಲಾದರೂ ನೈಟ್ ವಿಷನ್ನ ಸೆಟ್ ಮಾಡೋಣ. ಸೆಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಕ್ವಶನ್ ಕೇಳೋಣ, ಏನಕ್ಕೆ ನನ್ನ ಆಚೆ ಕಡೆಯಿಂದ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಿದ್ರಿ ಅಂತ. ஸோ ப்ரோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைட் விஷன் கேமரா வச்சு அவங்க கேள்வி கேட்குறதா சொல்கிறாங்க. ಹೌದು, ನೈಟ್ ವಿಷನ್ ಇಲ್ಲಿ ಆಚೆ ವಿ ಪ್ಲೇಸಿಂಗ್ ಔಟ್ ஓகே ಗೋಯಿಂಗ್ ಇನ್ಸೈಡ್. நாங்கள் ஃபுல்லாக உள்ளே இருக்க போகிறோம். அவுட் சைடு வந்து கேமராவை நாங்கள் ஹேண்டில் பண்ணி வைக்க போகிறோம். ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಇವಾಗಾದರೆ ನೈಟ್ ವಿಷನ್ ಸೆಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಿಮಗೆ ಸಿಗ್ತೀರಿ. ಸೊ ಬ್ರೋ ஓகே. ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನಾವು ಇವಾಗಾದರೆ ಇಲ್ಲಿ ನೈಟ್ ವಿಷನ್ನ ಸೆಟ್ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಸೊ ನಮ್ಗೆ ಏನಂತಂದರೆ ಇಲ್ಲಿ ನಾವು ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳಿಸ್ಬೇಕು. நாங்கள் 2 பேர் உள்ளே போக போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர் கொஸ்டின் கேட்குறேன்னு இருக்காரு, நானும் கொஸ்டின் கேட்குறேன். பார்த்துட்டே இருங்க. இங்கே டைவர்ட் ஆக மாட்டோம்னு நினைக்கிறேன், அந்த நம்பிக்கையில் தான் போகிறேன். மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக மோடமாக போச்சு. ப்ரோ மழை பெய்ய போகுது. ஆமாம் ப்ரோ, நாங்கள் உள்ளே போன பிறகு மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮಾತ್ರ ಹೆವಿ ಸೈಟ್ ಬ್ರೋ. சென்ட்ரு ப்ரோ. ಸೆಂಟ್ರ್ கேட்டிங்களா? இந்த ಇದು ಸೆಂಟ್ರಾ? இதுதான் சென்ட்ரு. ಓಕೆ ಓಕೆ ಬ್ರೋ. நாங்கள் இங்கே போகல. ಅದೇ ಈ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. சூப்பர். எங்கே போனாலும் வவால் வருது.